உள்ளோரை நல்லோரை உணர்வு கொண்டு சித்தம் நிறைந்து நன்றி நவிழ்வது எமதினிய பண்பாகும். அந்த வகையில் இன்றைய தலைப்பு நாம் அனைவரும் அறிந்ததே, நல்ல பெருவேருக்கான குழு முயற்சி வெற்றிக்கான மென்திறன்கள். இன்றைய இந்த அமர்வு 2 மணி தொடக்கம் 4 மணி வரை நடைபெறும் என அதிபர் கூறினார். நாங்களும் ஏதோ என்னவோ என்று வந்து அமர்ந்தோம். அமர்ந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது, சாருடைய முகத்தை பார்த்த வண்ணம் இருக்கிறோம். இவ்வளவு திறமையாக பேச்சு திறன், ஐயோ எங்களுக்கு முடியவில்லையே அப்படின்ற ஒரு உணர்வு எங்குள் வந்தது. நேரம் சென்றதே தெரியாத அளவிற்கு மிகவும் விறுவிறுப்பாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடந்து முடிந்த மனநிலை எனக்கு ஏற்பட்டது. நான் இது ஏற்கனவே எழுதி கொண்டு வரவில்லை, எங்களை வச்சு நான் எழுதினேன் சார். அதே மனநிலைமை நான் நினைக்கிறேன் எல்லா ஆசிரியர்களுக்கும், அதிபர்கள் உட்பட ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று. அந்த வகையில் இந்த நிகழ்வை சிறப்பித்த KPT நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்ற பிரதான பயிற்றுவிப்பாளர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தலைமை வழிகாட்டியுமான திரு KT பிரசாந்தன் ஐயா அவர்களுக்கு, எமது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் அயல் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் அனைவரும் சார்பாக சாருக்கு நன்றி நல்கின்றேன். அதே சமயத்தில் இந்த நிகழ்வு இந்த இடத்திலே 2வது அமர்வாக கண்டி மாவட்டத்தில் தமிழ் பாடசாலைகளுக்கு 1வது அமர்வாக அமைந்துள்ளது. அதை கூறுவதில் உண்மையிலுமே எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த எமது பாடசாலை முதல்வர் திரு இந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து இவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு ஆலோசனையும் வழிகாட்டலும் நடத்திய இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு மனிதரை நமக்கு அறிமுகம் செய்த அயல் பாடசாலை ஆசிரியர் இந்த இடத்திலே இல்லாவிட்டாலும் விஜயபாலன் ஆசிரியருக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் இவ்வளவு நேரமும் எங்களோடு இருந்து அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பொறுமையாக இருந்து இவ்வளவு நேரமும் எங்களுக்கு சாருக்கு ஒத்துழைப்பாக அனைவரும் ஆர்வமாக ஈடுபட்டு இந்த அமர்வை சிறப்பாக நடத்தி முடித்தமைக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.